வாங்க இன்னைக்கு ஒரு சிம்பிளான ரைஸ் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ரைஸ் ஒரு டம்ளர், பாசி பயிறு இந்த பொங்கலுக்கு போடுவோம் இல்லைங்க, அந்த பயிர் ஒரு டம்ளர் எடுத்து ஈக்குவலா ரைஸ் ஒரு டம்ளர்னா பாசி பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து நல்லா 4 டைம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேங்க. அது தேவையான பொருட்கள் வந்து சிம்பிள் ரைஸ். இந்த ரைஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம். இது அவ்வளோ ஹெல்த்தியான. இதுக்கு வந்து வெங்காய தக்காளி தேவையில்லை. அதுக்கு வந்து முந்திரி ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுக்கிறேன், பிரியாணி எல்லாம் 1 எடுத்து வச்சுக்கிறேன், சீரகம் 1 ஸ்பூன், ஒரு முடி தேங்காய், 3 பச்சை மிளகா, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு, கொத்தமல்லி தழை, உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு இல்லைனா ஒரு டம்ளர் ரைஸ், ஒரு டம்ளர் தாலுக்கு வந்து மொத்தம் 2 டம்ளருக்கு நீங்க வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ரைஸ் கொஞ்சம் பொழுப்புலும் என்ன, நீங்க ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இது கொஞ்சம் கொலன்னு இல்லாம பொழுப்புலும் இல்லாம ஒரு நடுத்தரமா இருக்கு இந்த ரைஸ் சாதம். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி ஊற்றிக்கோங்க. ரைஸ் பொழுப்புலும் என்ன தண்ணி ஒரு டம்ளர் குறைச்சிக்கோங்க. நான் வந்து 2 டம்ளர், ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒரு டம்ளர் தாலுக்கு 4 டம்ளர் தண்ணி நான் எடுத்துக்குவேன். இது தேவையான உப்பு இல்லாதாங்க சிம்பிளான ரைஸ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க குக்கர்லயே நம்ம பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. ஒரு தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூனே விட்டுக்கிறேன். நெய் காஞ்சோனி நம்ம வந்து பிரியாணி அந்த இலையும் 10 முந்திரி போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சோனி சீரகம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு வணக்கிக்கோங்க, இல்லைன்னா முந்திரி கருகிரும். முந்திரி பொரிஞ்சோனி நம்ம சீரகத்தை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகா. நான் கருகக்கூடாதுன்னு சொல்லி சிம்மில் வச்சு வணக்கிட்டு இருக்கேன். அது வணங்கி சீரகம் வணங்கிறதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்தலாம். இந்த ரைஸுக்கு காரமே இந்த 3 பச்சை மிளகா, இந்த பெரிய துண்டு இஞ்சி, அந்த வெள்ளை பூண்டு தான் காரம் இருக்கு. தேவையான இந்த வரமிளகா தூள் அதெல்லாம் தேவை எதுவுமே இல்லை. இந்த காரமே போது இந்த ரைஸுக்கு. இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம். வாங்க இந்த இஞ்சி பூண்டில் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் வாங்க சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நான் கறின்னு சொல்லி நான் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். சீரக கறி இது காரமே இந்த 3 பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். வாங்க நல்லா கலரி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காம. இந்த இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போடுறது ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டு தேங்காய் அரைச்சி போட்டுக்கலாம். வாங்க இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா வணங்கிடுச்சு. வாங்க தேங்காய் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு பாருங்க. அந்த தேங்காய் எடுத்து போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. தேங்காய் ஒரு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. நான் ரைஸை ஒரு டம்ளர் ரைஸ் தால் ஒரு டம்ளர் 1/2 hour ஊற வச்சுக்கிறேன். நான் வந்து 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்படியே குக்கரில் ஊற்றிக்கோங்க. ரைஸில் போட்டாச்சு தண்ணி. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி இந்த டைத்தில் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தினா போட்டுக்கோங்க. இதை நல்லா குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் எடுத்தீங்கன்னா இந்த ரைஸ் தால் ரைஸ் ரெடி. பாசி பருப்பு தால் ரைஸ் ரெடி. சிம்பிள். இதுக்கு ஆனியன் தக்காளி இதெல்லாம் தேவையில்லை, டொமேட்டோ எதுவுமே தேவையில்லை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இது சிம்பிள் ரைஸ். தேங்காய், இஞ்சி பூண்டு, முந்திரி, பச்சை மிளகா, உப்பு, அவ்வளோதாங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது அவ்வளோ மனமாக இருக்காது விசில் வரும்போது. அது குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த தேங்காய், அந்த பச்சை மிளகா, அந்த காரம் வந்து அளவாக தான் அந்த பச்சை லைட் காரமாக தான் இருக்கும் பாருங்க. இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிட்டு கரெக்டாக இருக்குது. நம்ம மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அங்கே வந்து 2 விசில் வந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் ரைஸை. பாருங்க எப்படி பொழுது இருக்குன்னு பாருங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த ரைஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைக்கு அவ்வளோ நல்லா பிடிக்கும். இது லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம். இது சைடில் ஒரு அப்பளம் இல்லை பிக்கிள் ஊறுகாய் வச்சே சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்க, பாய்.